திமுக அரசு 2021 தேர்தலில் படிப்படியாக மதுக்கடைகளை மூடி மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் என பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றிவிட்டது. மதுவால் எல்லா இளைஞர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமைச் செயல் சங்க மாநில தலைவர் நடராஜன் திண்டுக்கல்லில் பேட்டி. திண்டுக்கல்லில் 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமைச் செயல் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு மாநில தலைவர் ஆர் நடராஜன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் என சுமார் 300க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது, எல்லா தேர்தல்களிலும் எங்கள் சமுதாய மக்கள் 40 லட்சம் பேர் வாக்களிக்கின்றனர். வாக்களிக்கக்கூடிய எங்கள் மக்கள் அரசால் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். எங்கள் சமுதாய மக்களுக்கு கல்விக்கு எம்பிசி கிடைக்கவில்லை. 40 ஆண்டுகளாக புறக்கணித்து வருகின்றார்கள். அனைத்து ஜாதியினருக்கும் கிடைத்திருக்கும் 24 மனை தெலுங்கு செட்டியார்களுக்கு ஒரு பிரிவினருக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் 3 பிரிவுகளுக்கு கிடைக்கவில்லை. வருங்காலத்தில் இதற்காக போராட்டம் நடத்துவோம். எங்கள் சமுதாயத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் மது ஒழிப்பு போராட்டமும் நடத்துவோம். மதுவால் எல்லா இளைஞர்களுக்கும் பாதிக்கப்படுகின்றார்கள். எந்த கட்சி எங்களுக்கு சமுதாய குழந்தைகளின் கல்விக்கு எம்பிசி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கே எங்கள் ஆதரவு இருக்கும் என தெரிவித்தார். இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக எதிர்காலத்தில் நாங்கள் இதுவரை ஆளுகின்ற அரசாலும் ஆளப்போகின்ற அரசாலும் புறக்கணிக்க வந்திருக்கிறோம். அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்காக எல்லா பதவிகளுக்கும், சட்டமன்ற பதவி, மேயர் பதவி, கவுன்சிலர் பதவி, எல்லா பதவிகளுக்கும் எங்களுடைய மக்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்து 40 லட்சம் பேர் வாக்களிக்கின்றனர். அந்த வாக்களிக்கின்ற மக்கள் அரசால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் இதுவரை. இப்பொழுது செயற்குழு மூலமாக மாவட்டந்தோறும் எல்லா நிர்வாகிகளும் 6000 நிர்வாகிகள் அமைப்புகள் உருவாக்கி இருக்கிறோம். பொதுக்குழு விரைவிலே கூட்டப் போகிறோம். மாநாடும் தேர்தலுக்கு முன்னால், அறிவிப்புக்கு முன்னால் விரைவிலே மாநாடு நடத்தப்படலாமா என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வலிமையை தமிழகமெங்கும் காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பினை நாங்கள் நிச்சயமாக அரசுக்கு எடுத்துச் செல்வோம். மேலும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு கிடைக்கப்படக்கூடிய மக்களுக்கு எம்பிசி கல்விக்கு கிடைக்கவில்லை. இதுவரை ஒரு 40-50 ஆண்டு காலமாக புறக்கணிக்க வந்திருக்கிறோம். எல்லா மதத்தினருக்கும் ஜாதியினருக்கும் கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு 24 மனை தெலுங்கு செட்டியார்களுக்கு எங்களுடைய ஒரு பிரிவுக்கு கிடைத்திருக்கிறது, 3 பிரிவுக்கு கிடைக்கவில்லை. வருங்காலங்களில் இதை வைத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை வைத்து போராட்டம் நடத்துவோம். அதற்கடுத்து மது எங்கள் சமுதாயத்தின் மூலமாக கண்டிப்பாக தமிழகம் சார்ந்து மது ஒழிப்பு போராட்டத்தையும் நடத்துவோம். எல்லா இடங்களிலும் மது விற்கக்கூடாது என்று போராட்டம் நடத்துவோம். மதுவால் எல்லா இளைஞர்களும் பாதிக்கப்படுகின்றனர். நிறைய தாய்மார்கள், எங்களுடைய இனத்திலே நிறைய தாய்மார்கள் விதவையாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மதுவால் இளைஞர்கள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நடத்துவோம். எந்த கட்சி எங்களுக்கு எம்பிசி அடிப்படையாக ஒரு உரிமையை, எங்களுக்கு கல்வி ஆதாரத்தை கொடுக்கிறதோ அந்த கட்சிக்கு எங்கள் மக்கள் பூராமே ஆதரவு கொடுப்பாங்க. எங்களுடைய முதன்மை கோரிக்கை, எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு எம்பிசி வேணும், அடிப்படையாக இடஒதுக்கீடு வேணும், அடுத்த கட்டமாக மது ஒழிப்பு கண்டிப்பாக வேணும்.